Vanakkam Geeks. Idu verum news illa enga heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Welcome to Tech Time Travelers. நல்லா இருக்குல்ல டெக் டைம் டிராவலர்ஸ். ஆல்ரெடி நம்ம சொன்னோம் 3T இல்லாட்டி டிடிடி. ஆமா, டுட்டுடு மாதிரி டிடிடி. டிடிடி நல்லா இருக்கு. டிடிடியே இருக்கட்டும், திட்டிக்கிட்டே இருப்போம். அது நம்ம எப்பயுமே பண்றது. அது பாரபட்சம் பார்க்காம எந்த ஷோல இருந்தாலும் பண்ணிட்டு தான் இருப்போம்னு வச்சுக்க. என்னது அது ஃப்ரீ ஃப்ளோல போலாம் அப்படின்னு பார்த்தேன். மிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ஓசிஆர் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல நீ? ஓசிஆர் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன். அதாவது நம்ம அந்த ஒரு ஷீட், நம்ம ஓசிஆர் ஷீட்ல தானே நம்ம இதெல்லாம் சப்மிட் பண்ணுவோம் எக்ஸாம் பேப்பர்ல. டிக்கு போட்டு அதுல இருந்து ஷேட் அடிச்சு கொடுப்போம். அந்த ஷேடெல்லாம் பார்த்து கரெக்டா அது வந்து ஆக்சுவலா இன்னொரு வேலை. அது என்ன பண்ணுதுன்னா பிடிஎஃப் ஸ்கேனிங். ஓகே, இப்போ நான் சும்மா ரேண்டமா ஏதோ ஒரு பேஜ் எடுத்து வச்சேன்னா அழகா அது வந்து ப்ராப்பரா பிடிஎஃப் ஃபைல்ல கொடுக்குது. நம்ம முன்னாடி ஒரு ஸ்கேனர்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம் இல்லையா? அது வந்து வெறும் உனக்கு வந்து இப்போ நீ ஏதாவது ஸ்கேன் ஆப் ஏதாவது டவுன்லோட் பண்ண அப்படின்னா அது வெறும் இந்த இமேஜை மட்டும் உனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து அலைன் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் கான்ட்ராஸ்ட் போட்டு இதெல்லாம் அலைன் பண்ணி கொடுக்கும். ஆமாம், இது என்ன பண்ணுன்னா அது டெக்ஸ்டே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். இது எல்லாமே பண்ணுது. ஆனால் இப்போதைக்கு பெஸ்ட்டு இவன் தான் அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து டெமோவில் காமிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆர்டிகல், ஒரு புக்கு. இது பிடிஎஃப். ஆமாம், ஒரு பிடிஎஃப். அந்த பிடிஎஃப் வந்து இதுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. இப்போ சரி, இப்போ என்ன பண்ணுது, சிட்டி மாதிரி இப்படி பண்ணிட்டு, ஆமாம், அந்த இப்போ ரோபோ படத்தில் வருமே, இப்படி டெலிஃபோன் டைரக்டர் இப்படி பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு பாடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் அந்த மாதிரி. ஸோ அது பிடிஎஃப் ஃபைலில் கொடுக்குறாங்களா? பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்த உடனே அது என்ன பண்ணுது, உடனே அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது எல்லாத்தையுமே. டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்தா எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணிடுது. இப்போ எடிட்டபிளாக உனக்கு எல்லாமே கிடைக்குது. அதாவது நீ எடிட் பண்ணலாம். இப்போ இந்த டேட்டா பேஸ், இது வந்து ஆக்சுவலாக ஒரு டேட்டா பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு டேட்டா, அந்த டேட்டாவை நம்ம எடிட் பண்ணலாம். ஆமாம், எது பிடிஎஃப்லேருந்து. இப்போ ஏன் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, உலகத்தில் இருக்கிற அத்தனை டேட்டாவுமே வந்து இன்டர்நெட்லேருந்து இப்போதைக்கு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்மக்கிட்ட பிடிஎஃப்ல தான் எக்கச்சக்க டேட்டா இருக்குது. ஏன்னா அதெல்லாம் புக்கிலேருந்து எடுத்து காப்பி எடுத்து நகல் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு டூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து தேவைப்பட போகுது நமக்கு ஃபியூச்சரில். அப்படிங்கிறதுனால மிஸ்ட்ரால் அப்படிங்கிற அந்த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் சோர்ஸ் கம்பெனி அவங்களோட இந்த ஓசிஆர் அப்படிங்கிறதுக்கு ஏபிஐ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பிடிஎஃப்பை வந்து மாத்திர மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பை பில்ட் பண்ணுறீங்க, பிடிஎஃப்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணீங்க, அது பிடிஎஃப்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு சம்மரி கிரியேட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் தான் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுதான் வந்து இந்த மிஸ்ட்ரால் ஓசிஆர் ஏபிஐ. எதுக்காக நான் இதை எடுத்தேன்னா, நம்ம ட்ரைனிங் பற்றி பேசுவோம். இப்போ இந்த டேட்டா செட் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? இப்போ நீ வந்து உன்னோட யூடியூப் சேனலுக்கு ஒரு ஏஐ பண்ணணும்னு நினைக்கிறேன், சரியா? யூடியூப் சேனல் நம்ம இல்லாத நேரத்தில் அது ரெஸ்பாண்ட் பண்ணணும் எல்லாருக்கும், மக்களுக்கு. இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஏஐ ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோ, சரியா? அப்போ அதுக்கு வந்து நீ என்ன டேட்டா செட் கொடுப்ப அப்படின்னா 2021லேருந்து உன்னோட சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோவோட தமிழ் டிரான்ஸ்கிரிப்டை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நம்பர் 1 ஸ்டெப்பு. எடுத்து அது எல்லாத்துலேருந்தும் டெக்ஸ்ட் எடுக்கணும். அதை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணணும். அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு எல்லாத்துலேருந்து டெக்ஸ்ட் எடுத்து ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்து போட்டால் போதும். அவ்வளோதான். இதுக்கு வந்து இப்போ கிடைச்சிடும். இது வரைக்கும் போட்ட வீடியோட எல்லா டேட்டாவும் அதுக்கு. இப்போ இதுகிட்ட வந்து யாராவது போயிட்டு எஸ்டன் நீ வாங்கலாமா அந்த மாதிரி இப்போ நான் அந்த ட்ரைனிங்க்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இப்போ நீ அதை மொத்தமாக நீ கொடுத்துட்றியா? கொடுத்ததுக்கு அப்புறமா எப்படி ஆயிடுதுன்னா, ஆல்ரெடி அது ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா செட்டுக்கு மேல ஒரு டேட்டாவை ஆட் பண்ணிக்கிட்டு உண்டு. சரி, ஆல்ரெடி ஒரு பேசிக் டேட்டா செட் ஒன்று ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம், அதை நம்ம பேசுறதுக்கு அதுக்கெல்லாம் இருக்கும். அதுக்கு மேல வந்து ஆட் பண்ணி வச்சிருக்குது. ஆட் பண்ணிட்டு அது என்ன வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ ட்ரைனிங் வந்து இப்போ நான் சொல்றது வந்து போஸ்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது. இதே வந்து ப்ரீ ட்ரைனிங் அப்படின்னு நம்ம பண்ணும்போது எவ்வளோ டேட்டா கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து 1500 ஒரு யூடியூப் சேனல்ல 1000 யூடியூப் சேனல் எங்கே போகும்? எங்கேயோ போகும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பிடிஎஃப் வச்சுருக்கோங்க. இப்போ நான் வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கிள் எழுதிட்டு தான் நான் வீடியோவே போட்டிருக்கேன். அந்த ஆர்டிக்கிளை நான் டக்குன்னு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதில் நான் பிடிஎஃப்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா மொத்தமாக இந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் வந்து ஒரு மிஸ்ட்ரால் மாதிரி ஒரு ஏஐ கிட்ட கொடுத்துட்டு ஓசிஆர் பண்ணோம் அப்படின்னா அது டேட்டா செட்டாக மாறிடும்.
ஸோ அது டேட்டா செட்டாக மாறிடுச்சு அப்படின்னா அது ஒரு கஸ்டமைஸ்டு. இப்போ உங்களோட யூடியூப்க்குன்னு ஒரு ஏஐ, இல்லாட்டி இப்போ நம்ம ஃபாலோரினா தமிழுக்குன்னு ஒரு ஏஐ, நீங்கள் வரீங்க வந்து என்கிட்ட நான் இப்போ 20K என்ன வாங்கலாம்னு கமெண்ட் போடுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக எங்களோட டேட்டாலேருந்து எடுத்து அது ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது இப்போதைக்கு. அதை ஈஸி படுத்துறதுக்காக ஒரு வேலை நல்லா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா டீப் சீக் ஆல்ரெடி இருக்கு. ஆமா, அதுக்கு வந்து இதன் மூலமா வந்து டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி கையில கொடுத்து அது ஆல்ரெடி இது பண்ணுது. ஏன்னா இவன் வந்து பெஸ்ட்னு சீனை போடுறான், நாங்க தான் இப்போ இதுல பெஸ்ட், மீதி பேர்லாம் வந்து கொஞ்சம் இல்ல லாகிங் பிஹைண்ட் எல்லாராலையும் இது பண்ண முடியும். இல்ல இப்போ எனக்கு என்னன்னா உன்னோட இப்போ இந்த மிஸ்ட்ரால் ஏஐ வந்து கொடுக்குற எல்லா இன்புட்ஸும் வந்து நம்ம ஃபைல்ஸாக கொடுக்க போகிறோம். அதில் ஃபுல்லாக வேர்ப் அதை டெக்ஸ்ட் இருக்க போது. ஆமாம், ஃபுல் டெக்ஸ்ட்டையும் வந்து அதை டெக்ஸ்ட் இமேஜஸ் ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃபோன்ஸ்லையுமே இப்போ இமேஜஸை கிளிக் பண்ணால் அதில் இருக்க டெக்ஸ்ட் இருக்குது. கரெக்ட். ஸோ அதை வந்து இவன் பண்ணுறான். ஆமாம், ஆனால் என்ன ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுது, ரொம்ப சூப்பர் கம்ப்யூட்டருங்கிறனால ப்ரிசைஸாக பண்ணுது. ஆமாம், மிஸ்டேக்ஸே இல்லை, கொடுக்குறது எந்த டேட்டா வந்தாலும் வாங்கிக்குது. ஸோ இப்போ மொத்தம் வந்து இது என்ன பண்ண போகுதுன்னா ஆல்ரெடி இதுலேயும் நம்ம இது டீப் சீக் மாதிரி ஒரு டேட்டாபேஸ் இதுகிட்ட இருக்கு. ஆமா, நார்மலா நம்ம ரெஸ்பாண்ட் பண்றதா இருக்கு. அது மேல வந்து இப்ப நீ சொன்ன மாதிரி நம்ம வந்து டேட்டா கொடுத்துற போறோம். ஆமா, இதுக்கப்புறம் வந்து இதுகிட்ட யாராவது வந்து இன்டராக்ட் பண்ணும்போது இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி அது பேசும். ஆமா, இந்த டேட்டாலையும் குறிப்பிட்டு நம்ம அதை வந்து இப்போ இந்த மிஸ்ட்ரால் மாடல் எடுத்து நாம நம்மளோட சர்வர்ல போட்டு ஹோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஹோஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுல நம்மளோட ஓன் டேட்டாஸ் ட்ரெயின் பண்ணி வச்சுட்டா நம்ம அதை எடுத்து ஏபிஐ எடுத்து கொடுத்தோம். ஐயா இப்போ கமெண்ட் கூட அதை லிங்க் பண்ணி வச்சிட்டோம். அந்த ஏபிஐனா கமெண்ட் போடும்போது அந்த கமெண்ட்டோட டெக்ஸ்ட் எடுத்து இந்த எல்எல்எம்க்கு போட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து அந்த கமெண்ட்டுக்கு போடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா யூடியூப் வீடியோக்கு கமெண்ட் வந்தாலே உடனே இதுக்கு வந்து கமெண்ட் வந்துருச்சு அவ்வளவுதான். அவர் கமெண்ட் போட்டாங்கன்னா அதுல இருந்து 3 செகண்ட்ல 2 காலை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப என்ன ஆகுனா அதான்டா இப்போ மோஸ்டா வந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ் என்னன்னு படிச்சு பார்த்துட்டு இதுல ஃபன் என்னன்னா யாராவது திட்டிருந்தாங்கன்னா செமையா இருக்கும்ல, இதுவும் பதிலுக்கு திட்டுமா. ஆமா, அந்த மாதிரிலாமும் இப்போதான் குரோக் இருக்குது, அன்ஹிஞ்ச்டு மோடுன்னு குரோக்ல ஒரு வாய்ஸ் மோடு ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் இப்போ ஆண்ட்ராய்டு ஆப்பும் வந்துருச்சு, டவுன்லோட் பண்ணலாம். அதில் இன்னும் வாய்ஸ் மோடு வரல. ஐஓஎஸ் இருந்துச்சுன்னா குரோக் 3 டவுன்லோட் பண்ணுங்க. ஆப் தனி ஆப் இருக்கு, அதில் போனால் வாய்ஸ் மோடு இருக்கு, அன்ஹிஞ்ச்டு மோடுன்னு. அது ஓபன் பண்ணாலே வண்டியா இன்னைக்கு அப்படின்னு சும்மா ஏதாவது வந்து நேர்பியா என்ன வேணாம் அப்படின்னு தான் கேட்கும். அது இங்கிலீஷ்ல கேட்கும். இப்போதைக்கு கூடிய சீக்கிரம் மெட்ராஸ் பண்ணிடலாம். நம்ம ஒரு கைத கஸ்மாலம் கீச்சிரும் என்ன வேணும் அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு சும்மா டெய்லி வர என்கிட்ட அதே 10,000 ரூபாய் போன கேக்குற வாங்கின மாதிரியும் தெரியல அப்படின்னு சொல்லி கலாய்க்கணும். ஆட்டோக்காரன் ஒரு அது ஓபன் பண்ணாலே வீட்டுல சொல்லிட்டு வந்தியாடா அப்படின்னு தான் கேட்கும். நல்லா இருக்கும்ல. இந்த மாதிரிலாம் தான் பொதுவான எல்லாம் இருக்காது. இந்த மாதிரிலாம் பசங்க எல்லாம் இப்ப கேட்கும் போது ஃபன்னா இருக்கியா நான் பில்ட் பண்றேன்னு பண்ண மாட்டாங்க. வாய்ப்பு இருக்குடா. இல்லைன்னா ஈஸிலி பாசிபிள் அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவுக்கு மாறுதுன்னா இதுக்கு தேவையான டூல்னு வைப்போமே, ரியல் டைம் ஹார்ட்வேர். இப்பதான் நானும் நீ உட்காந்து பார்த்துட்டு இருந்தோமே. வாட்ஸ்அப் வேற சொல்லிட்டு இருந்தான் 600 பில்லியன் பேராமீட்டர்ஸ் ப்ராசஸ் பண்ணுமா அப்படிங்கிறான். அதெல்லாம் வேற நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அப்ப பாருங்க நம்ம அந்த ஆப்பிள் M3 அல்ட்ரான்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேக் ஸ்டூடியோ M3 அல்ட்ரா M4 மேக்ஸ் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். அதுல M3 அல்ட்ரா வெர்ஷன்ல 512 GB வரைக்கும் நீங்க RAM யூனிஃபைடு மெமரி வச்சுக்க முடியும். யூனிஃபைடு மெமரினா ஹை பேண்ட்விட்த் மெமரி. அது வேற எவனுமே கொடுக்க இருக்கலே பவர்ஃபுல். ஆமா, அது எவ்வளவு வந்துச்சு ரேட்? 14 லட்சம். 14.5 லட்சம். ஆமா, 14.5 லட்சம் கொடுத்தீங்கன்னா டாப் எண்ட் மாடல் M3 அல்ட்ரா. உங்களுக்கு என்ன ஆனா 512 GB RAM, உங்களுக்கு 16 TB ஆஃப் ஸ்டோரேஜ், எல்லாமே யூனிஃபைடு. ஆமா, இதுல என்ன கூத்துனா டீப் சீக்கோட பிக்கஸ்ட் மாடல் 600 பில்லியன் மாடல் அதையே ரன் பண்ண முடியும். சமல்ல. ஆமா, நான் தெரியாம இங்க தொட்டேன், இப்ப ஏதோ ஒரு வீடியோ ப்ளே ஆயிடுச்சு. இதுதாங்க இந்த இப்போ இது மாதிரி தான் நான் வந்து வீட்டில் ஒரு ஏஐ வச்சிருக்கேன்னு வச்சுக்க, சும்மா ஒரு அசிஸ்டன்ட். நான் கமாண்ட் படி பார்த்தோன்னா ஸ்லீப்னு சொல்லிட்டேன்னா அது தூங்கணும், மறுபடியும் நான் வேக்குன்னு சொன்னா தான் அது எழுந்திருக்கணும்னே இருந்தாலும் கூட நம்மளே அறியாம ஏதோ ஒரு டைம்ல எப்ப பாரு தூங்கி நீ எழுந்து தொலைய மாட்டியான்னு சொல்லி நம்ம யாருக்கிட்டே பேச, அது உடனே எழுந்து இப்படி உட்கார்ந்து இருக்க, சரி அந்த ஸ்டவ்வை தான் ஆன் பண்றது அப்படின்னு நம்ம இங்க இவங்க கிட்ட பேச, அது பாட்டுக்கு ஒரு ஏதோ ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி ஆகுது இல்ல. ஆமா, கேர்ஃபுல்லா இருக்கணும் போல இருக்கு. முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுப்பா, ஒரு நல்லா பேசினா அதை அப்படியே காப்பி அடிச்சிடும். கண்டிப்பா ஒரு 5 வருஷம் முன்னாடி நல்லா யோசிச்சு பாறேன். அப்போ வந்து நம்ம அசிஸ்டண்ட்டை வந்து ஏதாவது ஒரு வேர்டிங்ஸ் சொல்லி கால் பண்ணா வேக் ஆகும்னு தெரியும். ஆமா,
எல்லா இதுலயும் நம்ம யூஸ் பண்ணோம். தவறுதெல்லாம் நம்ம வந்து இதை சொன்னா அது வேக் ஆக மாட்டான்னு நம்ம எல்லாம் பேசும்போது எத்தனை பேர் வீட்டுல வேக் ஆகி அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ என்னையா நீங்க சும்மா இருங்கயா எல்லாத்துலயும், ஆனா இதுல இது. சோ அப்போ இந்த மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப அது வெர்ச்சுவல் அசிஸ்டண்டா இருந்தாலும் கூட நம்ம கூட வந்து பிசிக்கலா ஒரு ஹியூமனாய்டா இருக்க போகுது அப்படின்னும் போது எப்பயுமே நம்மள லிசன் பண்ண ரெடியா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம தவறுதலா ஏதாவது மிஸ்டேக்கா ஏதாவது சொன்னா கூட அந்த ரோபோ படத்துல வந்ததெல்லாம் எனக்கு இப்போ ரிலேட் பண்ண தோணுது. அம்மா டிவியை ஆன் பண்ணுன்னு சொல்லுங்கம்மா, டிவியை போடணும்னு கழட்டிக்கல போட்டுரும். ஆமா, அது வந்து பிராக்டிகலா இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா சொல்லுவார்ல, இல்ல கரெக்டா சொல்லுங்கம்மா டிவியை ஆன் பண்ணுன்னு சொல்லுங்க. அதுக்குதான் இவனுங்க ஒண்ணு டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நீ சொல்றதுக்கும் இதுக்கும் கரெக்டா லிங்க் ஆகுது. என்னதுன்னா ஒரு புரோட்டோகால் ஒண்ணு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது எல்லாருக்கும் காமனா இருக்க போகுது. மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் அப்படின்னு ஒண்ணு டெவலப் பண்றாங்க. இப்போ நீ சொன்னது வந்து என்னது அப்படின்னா கான்டெக்ஸ்ட் தான். டிவியை போடு அப்படின்னா கான்டெக்ஸ்டோட பார்த்தா டிவி ஆன் தான் பண்ணுவோம், டிவி எடுத்து போடாது. கரெக்டா? டிவி எடுத்து கீழே போடு அப்படின்னு ஃபுல்லா சொல்லணும். அப்பதான் வந்து அதை டிவி எடுத்து கீழே போடணும். கரெக்டா? சோ அப்ப ஜெனரலா கான்டெக்ஸ்ட் வந்து புரிய மாட்டேங்குது ஏஐக்கு அப்படின்னு புரியுது நமக்கு. அதுக்குதான் இவன் வந்து மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால்னு ஒண்ணு ரெடி பண்றாங்க. ஓகே, இது என்னதுன்னா ஜெனரலாவே ஒரு டூலை யூஸ் பண்றதுக்கு அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு தெரியுது. இப்போ அதுதானே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு டிவின்றது ஒரு டூல், அதை வந்து யூஸ் பண்றதுக்கு ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு தெரியுதா அப்படின்னு பார்த்தா தெரியல. அது உட்காந்து யூசர் மேனுவல் கொடுத்து படிக்கலாம் வைக்க முடியாது. அப்படியே படிச்சாலும் அதுதான் அந்த டிவின்னு அதுக்கு தெரியாது. ஸோ அதனால என்ன பண்றாங்க, ஜென்ரலாவே இதை வந்து வெளியில இப்போ ரோபோட்டுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இதே வந்து கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு இப்போ நம்ம ஸ்கிரீன் இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா? இந்த விண்டோ கீழே போடு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. நம்ம சொல்றது வந்து இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் யோசிக்கணும், இந்த விண்டோவை மினிமைஸ் பண்ணு. ஆமா, இந்த விண்டோவை மினிமைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறது அந்த கான்டெக்ஸ்ட் அதுவே தெரியாது. அதுக்கு புரியாது. மினிமைஸ்னா இந்த மைனஸ் பட்டன் அதுக்கு தெரியாது. ஆமா. ஸோ அது வந்து கற்றுக்கணும். அப்போ நம்ம கிட்ட நம்ம சொல்லணும். அது எப்படி கற்றுக்கும்? அது எவனாவது எழுதிருப்பானா நான் விண்டோஸ்க்கு உட்காந்து டாக்குமெண்ட்லாம் இப்படி மைனஸில் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது அப்புறம் அது மைனஸ்ன்னு பார்க்கும். அப்புறம் மீதி இடத்துல இருக்கிற சிம்பிள்லாம் பார்க்கும். இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கு, அங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். எக்ஸ் இருக்கு, எந்த எக்ஸ், இந்த எக்ஸா அப்படின்னு கேட்கும். இதில் இன்னொரு ரிஸ்க் என்னன்னா, சரி அதான் சொல்லிட்டாரு மைனஸ் எழுத்த சொல்லி டிஸ்பிளேல இருக்க எல்லா மைனஸையும் எழுத்துவோன்னு எழுத்திடக்கூடாது. கரெக்ட் தானே? ஆமாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீ ஒரு சாட் ஜிபிடிக்கு போகிற, சாட் ஜிபிடிக்கு போயிட்டு நான் வந்து வெப்பில் எனக்கு வந்து சர்ச் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லு அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, அந்த எல்எல்எம் வந்து ஒரு டூலை வந்து ட்ரிகர் பண்ணுது. அந்த டூல் வந்து ஏபிஐ மூலமாக ட்ரிகர் பண்ணி அது சர்ச் டூல், அதுக்கு அது வழியாக போய் கூகுள் சர்ச்சு இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சர்ச் பண்ணி பார்த்து படித்து எடுத்துக்கிட்டு வருது. ஓகேவா? அதுக்காக டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுற இது இல்லை. ஒரு டூல் அதை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அது இவன் வந்து சர்ச்சுன்னு பட்டன் ஆன் பண்ணான்னா நீ போய் அந்த டூல்ல போய் சர்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு எழுதி வச்சிருக்கானுங்க கோடு. ஸோ அதனால அது போய் பண்ணுது இல்லை. இப்போ அதுவே போய் அதை பண்ணிச்சுன்னா ஓகேவா? இப்போ அதுக்கும் ஏபிஐ இல்லாம டைரக்டா சர்ச் அது வேணும் ஸ்ட்ரிங் மட்டும் கொடுக்கும். அந்த ஸ்ட்ரிங்கே போய் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டு வரும். அந்த மாதிரிலாம் கிடையாது. நாம எப்படி யூஸ் பண்றோம் கம்ப்யூட்டரை அதை வச்சு ட்ரெயின் பண்ணது தான் இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால். இதை பற்றி இவனுக்கு வந்து நிறைய பேர் வந்து எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இவன் தான் வந்து பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான். ஜென்ரல் ஐடியா இஸ் தட் எனி ஆப் வித் ஏஐ சேட் கேன் சப்போர்ட் மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால். ஓகேவா? எனி ஆப் அதுக்கு ஏஐ சேட் போட்டேன்னா அதில் வந்து மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை நீங்கள் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பில்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ ரொம்ப ஹாட்டா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த சீரீஸை பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரியுதுடா, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நான் அவனுங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். இதெல்லாம் ஒருத்தர் தான் நம்ம கேட்டாரு நேரில், ஏன் ப்ரோ நீங்கள் அந்த விஷயத்தை ஸ்பெசிஃபிக்காக ஒரு டெக்னிக்கல் டாபிக் பற்றி நீங்கள் ஏன் பேசலன்னு கேட்டார். பேசுகிறேன் ப்ரோ, இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நெக்ஸ்ட்டு விண்ட் சர்ஃப் அப்படின்னு ஒரு ஆப்டா. இப்போ உனக்கு ஏதாவது ஒரு ஆப் டெவலப் பண்ணணும் சரியா? அந்த ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் வந்துருக்கு. இப்போ உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஆப் ஐடியா சொன்னேன். அதான் இப்போ ஒரு லான்ச்சர் நம்ம தான் யோசிச்சுட்டு லான்ச்சர். இப்போ ஆண்ட்ராய்டுக்கு ஒரு லான்ச்சர் செய்யணும். ஆண்ட்ராய்டுக்கு ஒரு லான்ச்சர் செய்யணும் சரியா? ஆண்ட்ராய்டுக்கு ஒரு லான்ச்சர் செய்யணும். நீ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, கர்சர் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, டவுன்லோட் பண்ணலாம். அது மாதிரி விண்ட் சர்ஃப்னு ஒரு டூல் இருக்குது, டவுன்லோட் பண்ணலாம். இது தவிர போல்ட்டு, லவ்வபிள்னு இன்னும் 2 டூல் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இப்போ மோஸ்ட் பாப்புலர் டூல்ஸாக இருக்குடா. எதுக்கு? நீ உள்ள போற, உள்ள போயிட்டு ஆஸ்க் எனிதிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க, கீழே போட்டிருக்கிறான் இல்லையா? மாதிரி போட்டிருக்கான்.
போட்டு ஐ நீட் டு கிரியேட் அன் ஆண்ட்ராய்டு லான்ச்சர். ஓகேவா? அது உடனே கேட்கும் ஆண்ட்ராய்டு லான்ச்சரில் உனக்கு என்ன மாதிரிலாம் வேணும், உனக்கு டிஃபால்ட்டாக வேணுமா இல்லாட்டி உனக்கு எந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்லாம் கேட்கும். அதுக்கிட்ட பேசி 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 இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது போய் கோடெல்லாம் உட்காந்து கிரியேட் பண்ணிட்டு கோடு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் பண்ணும்ல. இதில் இவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க, யூஸ்வலாக அது மட்டும் தான் பண்ணும். ப்ரீவியூன்னு ஒன்று கொடுத்துட்டானுங்க, ப்ரீவியூ ஒன்று. ஸோ நீ இங்கே சைட்லேயே பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். நம்ம ஆப் எப்படி இருக்கு பாருங்க. ஆமாம், இந்த அளவுக்கு ஆக்சசபிலிட்டி வந்து முன்னாடி இருந்ததில்லை. இது வந்து இப்போ கொண்டு வந்துட்டானுங்க. இதில் இது எல்லாத்துலேயும் அவைலபிளாக இல்லை. இந்த ப்ரீவியூ எல்லாத்துலேயும் வந்து ஒரு எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, நான் முன்னே வெப்பேஜ் டெவலப் பண்ணும் போதும் அப்படிதான் சொல்லுவாங்க, HTML கோட் அடிப்பேன், எனக்கு ஆக்சுவல் லுக் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னு ஸ்டேஜஸ்ல. இப்போ அதான் இது வந்து இப்போ லைவாக அழகாக ஸ்பிளிட் பண்ணி காமிச்சிட்டு போயிடுது. நீ தட்டுறதுக்கு இங்கே இதுதான் சேஞ்ச் அப்படின்னு. டெவலப்பர்ஸ்க்கு மத்தியில் இது ஒரு பெரிய பரபரப்பை கலப்பு இருக்குங்க. விண்ட்சர்ஃப்ன்ற ஆப்பை எல்லா டெவலப்பர்ஸும் இப்போ வந்து அப்படியே தலையில வச்சு கொண்டாடுறாங்க. செமையா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம், பெரிய விஷயம் தான். ஸோ இந்த விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சரி, நமக்கு இதை பற்றிலாம் ரொம்ப தெரியாது, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதை பற்றி சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். போக போக நமக்கு இன்னும் தெரிஞ்ச டாபிக்ஸ்லாம் வருது. ரைட்டு, நெக்ஸ்ட் போடு. இந்தியா ஏஐ கம்ப்யூட் போர்ட்டல். ஆமாய்யா, இந்தியா ஏஐ அப்படின்னு ஒரு மிஷன் இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல முன்னாடி. இந்தியா ஏஐன்னு ஒரு மிஷன் இருக்கு. என்னதுன்னா 14,000 GPU கவர்மெண்ட் வாங்கி வச்சிருக்கிறாங்க. சரியா? அதை வச்சு யாராவது ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து ஒரு ஏஐ ஆப் ஒன்று ஐடியா வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஏஐ ஆப்பில் என்ன அந்த பிடிஎஃப்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அதில் மிஸ்ட்ரால் இருக்கும். என் பேர் ஈஸி பிடிஎஃப். சரியா? ஈஸி பிடிஎஃப் நான் மிஸ்ட்ராலோட ஏபிஐ யூஸ் பண்ணி உனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக உனக்கு நான் வந்து பிடிஎஃப்லேருந்து டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதுதான் என்னோட ஆப்பு. இப்போ இதை நான் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும்? மிஸ்ட்ரால ரன் பண்ணுறதுக்கு ஒரு சர்வர் வேணும். அந்த சர்வரை எனக்கு கொடுக்குறான் இவன். அந்த சர்வரில் ஜிபியூ இருக்கும். இப்போ கரெக்டா? இப்போ இது போய் நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த இந்தியா ஏஐ கம்ப்யூட் போர்ட்டல். என்ன எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கான். ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஏஐ டூல்ஸு டெக்னாலஜிஸு எவ்ரிதிங். ஆர் யூ எலிஜிபிள்? யார் இதில் வந்து பங்கேற்கலாம் அப்படின்றதுக்கு தெளிவாக போட்டிருக்காங்க. யார்? ரிசர்ச்சர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸு, இந்தியா ஏஐ ஃபெல்லோஷிப்புக்கு செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் ஜென்ரலி ஏஐஎம்எல் ஸ்டூடெண்ட்ஸு, early stage startups, government entity, early stage researchers. How to apply? இது வந்து டிஜிலாக்கர் வச்சு லாகின் பண்ணணுமா? டிஜிலாக்கர் வச்சு லாகின் பண்ணி உள்ளே போனால் என்ன வருதுன்னு நான் பார்த்தேன். என்ன இப்போ இதில் அப்ளை நவுன்னு கொடுத்தா ப்ரைஸ் கால்குலேட்டர்னு ஒன்று ஓப்பன் ஆகுது. ரைட்டு. இதில் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஓஇஎம்னு வருது. ஏஎம்டி, ஏடபிள்யூஎஸ், அமேசானு, இன்டெல், என்விடியா. என்ன இப்போ என்விடியான்னு நான் கொடுக்குறேன். இதில் இவ்வளோ ஜிபியூ டைப் வருது. இதில் H100 தான் வந்து ரொம்ப பாப்புலர். அது H100 PCI எக்ஸ்பிரஸ் கொடுக்குறேன். செலக்ட் இன்ஸ்டன்ஸ் அது எதுவும் இல்லையா? சரி, NV லிங்க் கொடுப்போம். கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுக்குறேன். கொடுத்தா இப்போ இங்கே வந்து ப்ரைசிங் மாடல் கேட்கும். 1 மந்த்துக்கு எவ்வளோன்னு கொடுக்குறேன். என்ன ஒரே ஒரு ஜிபி போதும் எனக்கு. 1 மந்த்துக்கு ஒரே ஒரு ஜிபியூ எவ்வளோ ரெண்ட்டு? 97,200. சின்ன பொண்ணு தூங்கிட்டு அப்புறமா. ஓகே, பாய். இப்போதான் இந்த M3 அல்ட்ராக்கு நம்ம பார்த்துட்டு இஎம்ஐ ஆப்ஷன் பார்த்தோம். 512 GB 60,000 per month வந்தது. 60,000 கிட்ட வந்தது. 512 GB RAM, 16 TB ஸ்டோரேஜ்னு சொல்லி பார்த்தோங்க. ஓகேங்க, நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த கால்குலேஷன்லாம் பார்த்து எங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு. நாங்கள் அப்புறமா வரோம். அப்படிதான்டா இருக்கு. ஏண்டா இது 97,000 பே பண்ற நிலைமையில நம்ம இருக்கோம். 1 மந்த்துக்கு. 1 மந்த் தான். நம்மளால பே பண்ண முடியாதுங்க. பெரிய எம்என்சிஸ் பண்ணலாம். ஆமா. அப்ப அவங்க ஒரு டிவிஷன் வச்சு அந்த டிவிஷன்ல வந்து ஆக்சுவலா யங் மைண்ட்ஸ் யாராவது நல்ல கான்செப்டோட இருக்கறவங்க PDF வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஆமா, உண்மைதான். அந்த மாதிரி ஒரு 4 பேர்ரா ஏஐல ரொம்ப வெறியா இருக்கிறவங்களை கூப்பிட்டு அந்த 4 பேர் கிட்ட இருக்கிற ஐடியாவை கேட்டு நிஜமாவே அவங்க நல்லா பண்றாங்கன்னு தெரியும் போது நம்ம கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைனாலும் கவர்மெண்ட் கிட்ட இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எடுத்து அப்போ 1 lakh ரெண்ட் பே பண்ணி அதுக்கு அவுட்கம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா பிரச்சனை இல்லை. கரெக்ட். பட் இது வந்து அதான் சரி, ஓகே. ஆனா இது காஸ்ட் இன்வால்வ் என்ன நமக்கு தெரியும். நம்ம எவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ல பார்த்தா 512 GB
M3 Ultra. இது வந்து 94 GB ஒரு GPUன்றது. ஆனா இதுல மல்டிபிள் GPU நீ போட்டுக்கலாம். ஸோ அதில் ஒரு 5 GB போட்டு நீ இதில் ஒரு DeepSeek 5 GPU ரன் பண்ணலாம். அப்போ 5 GPனா எவ்வளோ ஆச்சு? 5 லட்சம் ஆயிடுச்சு. ஆமாம், 1 மந்த்துக்கு. அந்த இடத்துல தாங்க இப்போ ஆப்பிள் ஸ்கோர் பண்றான். ஸோ இப்போ புரியுதா ஏன் ஏஐ வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, ஏன் இல்லைனா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படுது, நம்ம கவர்மெண்ட்டுக்கே காசு கேட்கறாங்க. இல்ல எனக்கு என்ன எதையுமே ஃப்ரீயா தருவாங்களா பாஸ்ன்றது, இதுக்கு எனர்ஜி யூஸ் ஆகுது இல்ல. இப்போ இல்ல இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ARM பேஸ்ட் இப்போ ஆப்பிளோட மூவ் ஒரு பக்கம், குவால்காமோட எக்ஸிலேட் அந்த மூவ் ஒரு பக்கம், இது வந்து நிஜமாவே எந்த அளவுக்கு பேஸ் ஆஃப் வேன்றது எனக்கு புரியுதுன்றேன். இப்போ ஏன்னா நம்ம பார்த்தோம் இப்போ 14 lakhs யாரா கிரிக்கெட் நீ நம்ம திட்டணும் ஜோக்குக்கு, ஆனாலும் பிராக்டிகலா யோசிக்கும் போது இப்ப எப்படி எடுதுன்னா அந்த அந்த ப்ராடக்ட்டே என்கிட்ட இருக்கும், எப்பயுமே அந்த செட்டப் என்கிட்டே இருக்கும், நம்ம ஓன் பண்ண போறோம். இப்போ நான் இது வந்து மாசம் 1 லட்சம் கட்டினாலும் ஒரு வருஷத்துல 12 லட்சம் கட்ட போறேன். பட் இந்த செட்டப்பே என்கிட்ட இருக்காது. நான் யூஸ் பண்றேன், யூஸ் பண்ணலங்கிறது வேற. ஆனா யூஸ் பண்ணலன்னா இன்னும் லாஸ். அது அட்லீஸ்ட் நம்ம கையிலேயாவது இருக்கும், அடுத்து ஒரு 5-6 வருஷம் போட்டு அதை துவச்சிக்கிட்டாவது இருக்கலாம். ரொம்ப காஸ்ட்லிங்க. அதனாலதான் நாங்க வந்து எப்பயுமே ஆஃப்லைன் ஓபன் சோர்ஸ் மாடல்ல சப்போர்ட் பண்றோம். சைனாவும் திருப்பி அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அலிபாபா அடுத்த மாடல் 32 பில்லியன் பாராமீட்டர்ஸோட DeepSeek விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸோட, பெட்டர் than DeepSeek. ஓ மை காட் அப்படின்ட்டாங்க எல்லாரும். ஏன்னா இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதே சூப்பரா இருக்குடா. ஆக்சுவலா கம்பீட் பண்றதுனால என்ன ஆயிடுது, வர அவுட்கம் நல்லா இருக்கு, அது கன்சூமர் ஃபேவரபிளா மாறுது. கண்டிப்பா. இப்போ நம்ம chat.quen.ai போனோம்னா Quen ஆல்ரெடி வந்து அவைலபிள், நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். இதுல திங்கிங் மாடல்ல Quen 2.5 மேக்ஸ்னு இருக்குல்ல, QWQ 32 பில்லியன் இதுதான் வந்து இவங்களோட லேட்டஸ்ட் மாடல். இதுல திங்கிங்னு போட்டு ஆன் பண்ணா டீப் திங்க் மாதிரி அப்படி காட்டும் என்ன திங்க் பண்றேன்னு. ஓகே, அப்பயும் போல நம்ம போடுவோம் டெல் மீ எ ஸ்டோரி அப்படின்னு போட்டா அது என்ன சொல்லும், ஏதாவது ஒரு ஸ்டோரியை சொல்றதுக்கு திங்க் பண்ணும். ஒன்று லூனா இல்லை லீலா, இது லீலான்னு போடுது. யூஸ்வலாக அந்த மாதிரி டெல்மிய ஸ்டோரின்னு போட்டால் ஏதோ ஒரு லூனா லீலா அந்த மாதிரி தான் வரும். எங்கேயோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவாங்க அந்த மாதிரிலாம். ஏதோ பெருசாக இன்னும் இவ்வளோ பெருசாக எவனும் இவ்வளோ பெருசாக எனக்கு கதை சொன்னதே இல்லை. இந்த எண்டு வேற சமல் கதையில வந்து 2 முக்கிய திருப்பு முனை இருக்குன்னு சொல்லி டைட்டில் வரப்பட்டிருக்குது. ஹைலைட் பண்ணி. ஆமாம், திஸ் ஷுட் ஒர்க் அதுவே சொல்லிக்குது. நானே அதுவே யோசிச்சுக்குது இப்படி இதுதான் கதை அப்படின்னு ஒரு பாயிண்டாக கதையை ரெடி பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டான மாடல் உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அதான் Quen Chat டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓலா லம்மா அப்படி இருக்கு, OLL இப்போ அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓலாமான்னு ஒரு மாடலில் நமக்கு வீடியோ கூட போட்டிருக்கோம், எப்படி DeepSeek R1 நாமளே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலான்னு. இந்த 32 பில்லியன் மாடலுக்கு உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா ரேம் வேணும்? ஒரு கிட்டத்தட்ட 24 GB ரேம் எதுல பிசியில், அப்புறம் ஒரு 8 GBலேருந்து 16 GB ரேம் கிராஃபிக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இது சூப்பர் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். DeepSeek விட பெட்டரா பெஞ்ச்மார்க் இருக்குன்னு போட்டிருக்கான். இங்க ப்ளூ கலர் வந்து DeepSeek, ரெட் கலர் வந்து Quen. கிட்டத்தட்ட வந்துட்டான். சில இடத்துல வந்து அதிகமாகவே இருக்கான். இல்லை எனக்கு இதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ நம்ம டே டு டேல நம்ம பல வருடங்களாக பேசிட்டு இருக்க விஷயம் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. S25 Ultra, iPhone 16 Pro Max வரிசையா யாரை பீட் பண்ணா, CPU GPU அந்த மாதிரி கிடையாது. மாடல்ஸ் வந்து யாரை பீட் பண்றான்னு இவங்க சார்ட் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம குவாட்ரண்ட் ஸ்கோரு நம்ம பார்ப்போம்ல. எனக்கு அப்படியே இருக்கு, அப்படியே டைமென்ஷன் மாறுது பாரு. முன்ன வந்து நம்ம கையில இருக்கிற ஒரு டிவைஸ்க்கு இந்த மாதிரியான பெஞ்ச் மார்க்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு AI மாடல் எவ்வளவு வேகமா கம்ப்யூட் பண்ணுதுங்கிறதுக்கான பெஞ்ச் மார்க் மாடல் பார்த்துட்டு மாறுது. Quen டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்றது தான் இங்க மேட்ரு. ஏன்னா Quen வந்து திங்கிங் மாடல் வந்து முன்னாடி இல்லை டவுன்லோட் பண்றதுக்கு, இப்பதான் இருக்கு. இந்த 32 பில்லியன் மாடல் வந்து வேற லெவல்ல இருக்குன்னு எல்லாரும் உடனே செம்மையா இருக்கு போப்பா சைனாப்பா அப்படின்ட்டானுங்க. உடனே வந்துருவீங்களேடா எல்லாரும் அப்படின்றது. உடனே ஓப்பன் சோர்ஸ் எனக்கு ஃப்ரீ அப்படின்ட்டாங்க எல்லாம். ஸோ ஜாலியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரேமும் கம்மி இல்லை, 32 பில்லியன் பேர். ஆனால் இதெல்லாம் இப்போ இவங்களுக்கு என்ன லாபங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஷோஸ்லேயே பேசிட்டோம். நம்ம கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் உட்காந்துட்டு அதை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். ஃபேக்ட் என்னன்னா, அப்போ கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணலான்னு சொல்லி அதுக்கான ரெண்டை பார்த்தாலே 1 லட்ச ரூபாய், அதுவும் ஒரே ஒரு GPUக்கு.
அப்போ இது வந்து இப்போ இவன் எவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆக்சுவலாக இது ரெண்டாவது அலிபாபா ஆச்சு. அலிபாபா தான். அலிபாபா இருந்தாலும் அவனுக்கும் காசு தானே. காசு தான். அவங்க சைனா கவர்மெண்ட் வந்து ரொம்ப அனுகூலமா இருக்கான் இவனுங்களுக்கு. அவன் என்ன சொல்றான், நீ வந்து என் நாட்டை வந்து நம்பர் 1 பெருமிதம் படுத்துற. ஆமா, ஐ எம் வெரி மச் ஹாப்பி அபௌட் யூ. பெருமையா இருக்கு எனக்கு, நீ என் நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில வைக்கிறதுக்காக நீ இந்த அமெரிக்கா கூட ஒரு டெக்னாலஜி போர்ல இருக்க, அந்த டெக்னாலஜி போர்ல நீ அவனை வீழ்த்திக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது நான் உனக்கு வந்து சலுகைகளும் சப்போர்ட்டுகளும் பவர் உனக்கு ஃப்ரீ. சிங்கப்பூர்ல இருந்து திருட்டுத்தனமா வந்து என்விடியா கிராபிக்ஸ் கார்டெல்லாம் திருடி வச்சுக்கிட்டு டீப் சீக் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ ரீசெண்டாக நியூஸ் சுத்திக்கிட்டு இருக்கு. சிங்கப்பூர் கவர்மெண்ட் சட்டையை பிடிச்சி ட்ரம்ப், ஏய் நீங்க தானே கொடுத்தீங்க ஜிபியூன்னு கேட்க போறாரு. சாரி சார், நாங்க தான் எங்க வழியா தான் போச்சு, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல போறாங்க. அதாவது எங்க வழியா தான் போச்சு, நாங்க தான் அங்க வச்சோம், ஆனா எங்களுக்கு தெரியாது. ஆமா, நாங்க பண்ணல அதை, ஆனா எங்க ஊர் வழியா தான் போச்சு, நாங்க பண்ணல அதை, எங்க வீட்டுக்குள்ளதான் வச்சு எடுத்துட்டு போனாங்க. ஆமா, ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. குவென்னு, அலிபாபா குவென்னு வேற லெவல் ஹிட். சூப்பர். நெக்ஸ்ட் இந்த வருஷம் அந்த படத்துல இந்த வாரத்துக்கான படத்துல அது ஹிட்டுங்க. ஹிட் இந்த வார படம். போன வாரத்துலயும் நம்ம குவென்னோட வீடியோ மாடல் தான் ஹிட், நல்லா இருந்தது. ஆமா, வேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். என்னவோ பண்றீங்கடா, பண்ணுங்க, ஓபன் சோர்ஸாவே பண்ணுங்க, திடீர்னு க்ளோஸ்டு சோர்ஸ் ஆக்கிட்டு அப்புறம் எங்களுக்கு ஆப் பிடிச்சிடாதீங்க. அது எனக்கு சந்தேகம் இருக்குடா. க்ளோஸ்டு சோர்ஸா வரும், அது என்னன்னா இருக்கலே பெஸ்ட் ப்ராடக்டா இருக்கும்போது வரும். அப்பயும் இந்த ப்ராடக்ட் அப்படியே இருக்கும். கரெக்ட். இது என்ன மைக்ரோசாஃப்ட் இவன் வந்து இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிட்டான், 2 விஷயம் பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான், கோ பைலட்டுக்குன்னு ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டான். அதான் நம்ம இப்போ சாட் ஜிபிடி இன்டர்ஃபேஸ் மாதிரி, சாட் ஜிபிடி ஆப் மாதிரி இருக்குல்ல. இப்போ ஆந்த்ரோபிக்கு ஆப் இருக்கு, சாட் ஜிபிடிக்கு ஆப் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆப் இருக்கு. கோ பைலட்டுக்கு ஆப்பே கிடையாது. ஒரு பட்டன் இருக்கும், பட்டன் மட்டும் இருந்துச்சுல்ல, சும்மா அழுத்தி இப்போ அதை அழுத்தினா இந்த ஆப் வரும். பரவாயில்ல. இந்த ஆப் வந்து இப்போ நேட்டிவா இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து ஆக்சுவலா அவைலபிள் அக்ராஸ் ஆல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதை ட்ரை பண்ணிருக்கணும். இது சாட் ஜிபிடி தான். மைக்ரோசாஃப்டோட கோ பைலட் வந்து கிட்டத்தட்ட வந்து சாட் ஜிபிடி தான். அது வந்து இப்போ ஒரு வழியா ஆப்பா லான்ச் பண்ணிருக்கான். ஆனா அது கிடையாது மேட்டர் மெயின். இன்னொரு மேட்டர் இருக்கு, அது எங்க போச்சு? ஆமா, ஏதோ 3D மாடல் மாதிரி ஒன்று இருந்தது. ஐயோ நிறைய எப்படிப்பா, இதுதான் மேட்டர். இதை நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன். என்ன பண்ணிட்டான் இவன், இந்த கோ பைலட்ல டீப் சீக்கை இன்ஸ்டால் பண்ற ஆப்ஷனை விட்டான். ஸோ இப்போ நீ ஆஃப்லைன்ல இந்த என்பியூ எனேபிள்டு பிசிலாம் இருக்குல்ல, அதுல வந்து விஎஸ் கோடு, அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோடுல போய் எக்ஸ்டென்ஷன்ஸ்ல போய் ஏஐ டூல் கிட்னு ஒன்று இருக்குடா, இதை போட்டு இன்ஸ்டால் பண்ணேன்னு வச்சுக்க. இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா அதில் டீப் சீக் நீ வந்து ஆஃப்லைனில் நம்ம எப்படி ஓலாமா வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி இந்த ஏஐ டூல் கிட்டுன்னு ஒன்று இவனுங்க ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. நீ போயிட்டு மாடல் கேட்டலாகில் போனேன்னா டீப் சீக் வந்துருச்சு. ஓப்பன் சோர்ஸ் இல்லையா, அதனால எவன் வேணா எடுத்து போடலாம்ல. அதில் லோக்கல் ரன் வித் என்பியூ, அதுக்கு ஆப்டிமைஸ்டாக இருக்கிற மாடல்லாம் கொடுத்துருக்கான். ஸ்பெசிஃபிக்காக மைக்ரோசாஃப்ட் இதுக்காக டெவலப் பண்ணியிருக்கிறான். அந்த என்பியூவில் ஆப்டிமைஸ்டாக ரன் பண்ணுறதுக்காக, ஜிபியூ ஆப்டிமைஸ்டு இல்லை, என்பியூவில் ரன் பண்ணுறதுக்கு என்பியூ காமிக்கிறான். ரன் பண்ணிவிட்டு என்பியூ பாருங்கள் சார், நான் இப்போ ஒன்று போடுறேன், இப்போ ப்ராம்ப்ட் ஒன்று போடுறேன், ஏதோ ஒரு ஈக்குவேஷன் ஒன்று கேட்குறான். என்பியூ ஆப்டிமைஸ்டு டிஸ்டில்டு 7 பில்லியன் பேராமீட்டர் மாடல் நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணது. அதில் என்பியூவில் ஸ்லோ தான் என்பியூ என்ன, ஆனால் உனக்கு பவர் ரொம்ப கம்மியாகுதுல்ல. என்பியூ யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப கம்மி பவர் யூஸ் ஆகுது உனக்கு. இது என்ன தான் இவ்வளோ யூஸ் ஆனாலும், சிபியூ இவ்வளோ யூஸ் ஆனாலும் பவர் வந்து கம்மியாக தான் யூஸ் ஆகுது. கரெக்ட் தான். அதுக்கு தான் ஜிபியூ சும்மா கிடைக்குது பாரு, ஜிபியூ 0ல இருக்கு பாரு, அட்ரினோ. ஆமா, சும்மா தூங்கின்னு இருக்கு. இப்போ மொத்தம் வந்து எப்படி ஒரு டைமென்ஷன் இருக்கு பாரு. நம்ம வந்து என்ன யோசிச்சோம்னா, லேப்டாப்ஸ் மேட் பை அதாவது பிராண்ட்ஸ் OEMs பவர்டு பை குவால்காமோட எக்ஸிலேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, நிறைய அப்ளிகேஷனே இன்னும் கம்பேட்டபிள் ஆகல, என்னடா பண்ண போறீங்க அப்படி இருந்தது. பட் இப்போ ஒரு புது இதான் நான் எப்படி எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய இடத்துல இப்போ இந்த புது டைமென்ஷன்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குதுரா. இப்போ இவன் வந்து பார்த்தோன்னா என்ன அட்வான்டேஜ் இவனுக்கு வருது அப்படின்னா, இவனோட என்பியூ வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியுது. ஆமா ஆமா, இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் யூஸே பண்ண முடியல. இப்போ என்பியூ யூஸ் பண்ண முடியுது, அதை வச்சு இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைலாம் காமிக்க முடியுது. ஸோ இதான் மைக்ரோசாஃப்ட் சம்பந்தமா 2 நியூஸ் நான் பார்த்தேன். கோ பைலட் ஆப், அப்புறம் விஎஸ் கோட்ல வந்து டீப் சீக் ஆக்சஸ். டேக் இட், என்ஜாய். அப்பா டேய், சும்மாவே இருக்க மாட்டேறானுங்கடா. Grok 3 வச்சு ஒருத்தன் என்ன பண்ணா,
16,000 பேர் டெய்லி விளையாடுற மாதிரி ஒரு கேம் ஒன்று. கேம் ரெடி பண்ணிட்டானா? கேம் அது ஒரு மொக்க கேமு, ஃப்ளைட் சிமுலேட்டர் மாதிரி ஒரு கேமு, மொக்கையா இருக்கு. ஆனா அதுல 16,000 பேர் விளையாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் $70,000 பண்ணிட்டான் இந்த கேம்ல. பாரு எவ்வளவு மொக்கையா இருக்கு இந்த கேம். அந்த காலத்து கேம் மாதிரி இருக்கா? அது கூட பெட்டரா இருக்கும். என்ன இது ஒரு கேம்டா. இவன் எங்க போயிட்டு இருக்கானே எனக்கு புரியலையே. சும்மா ஸ்பேஸ்க்கு போயிட்டு இருக்கான். என்ன ஃப்ளைட் சிமுலேட்டர் கேம் அது. Grok 3 வச்சு பண்ணியிருக்கான். ஆல்ரெடி அவன் $67,000 பண்ணிட்டான் அந்த கேம் வச்சு. அதாவது அவன் 1 டேலே முடிச்சிட்டான் அந்த கேம் ஃபர்ஸ்ட் வெர்ஷனை. அதுக்கப்புறமா உட்காந்து டெய்லி உட்காந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கான். அது அவன் ஒரு பெரிய டெவலப்பர். அதை நான் சொல்லிக்கிறேன். யார் வேணா அதை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. விஷயம் தெரியணும்ல, விஷயம் கொஞ்சம் தெரியணும். தெரிஞ்சதுன்னா நீங்க பாட்டுக்கு ஜாலியா சரி இவன் ஒருத்தன் பண்ணானா அடுத்தடுத்து அவன் ஆரம்பிச்சிட்டான். அடுத்து இன்னொரு ஒருத்தன் நான் இன்னொரு ஸ்பேஸ் கேம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கிட்டான். ஸ்பேஸ்ல ஏதோ கேமா. நெக்ஸ்ட் ஓஷன்ல போய் டைவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இந்த கேம் பண்ணிட்டான். ஸ்ட்ரிங்ரே மாதிரி சுத்திட்டு இருக்கான். ஆமா, இல்ல அன்லிமிட்டடா சுத்தலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் மைண்ட் கிராஃப்ட் ஒருத்தன் பண்ணிட்டான். மைண்ட் கிராஃப்டோட க்ளோனு. எல்லாம் பொட்டி பொட்டியா அடுக்கி விளையாடுற கேம் அதையும் பண்ணிட்டானுங்க. எல்லாமே Grok 3ல ப்ராம்ப்ட் வச்சு பண்ணியிருக்கானுங்க. இன்னொரு ஏதோ ஒரு கேமை டெவலப் பண்ணி கீழே போ. ஏதோ GTA கேம்லாம் கூட பார்த்தேன். டாக் இன்வேடர்ஸ், சுடோக்கு, இங்க இது பாரு கார் அரீனாவா. டேய் எங்க பேரை காப்பி அடிக்கிறீங்களாடா? ஆமா, சும்மா ஓட்டுறான், சுத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி கேம்லாம் எப்படி பண்ணுறாங்க அவங்க? Grokல போய் டைப் பண்ணுறாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு கேம் வேணும் அப்படின்னா அதை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருது. அதை ரன் பண்ணால் இந்த மாதிரி 3Dயில் வருது. அவ்வளோ ஈஸியாகிடுச்சா கேம் டெவலப்மெண்ட்டுன்ற மாதிரி போயிட்டுருக்கு. என்னடா என்னென்னமோ நடக்குது, அப்படிதான் நடக்குது. ஆமாம், பிளான்ட்ஸ் வெர்சஸ் ஜாம்பி கேம் பண்ணிட்டான். இன்னொரு ஜாம்பி கேம் போய் ஷூட்டர் ஒன்று பண்ணிட்டான். என்னடா சொல்ற? பிளான்ட்ஸ் வெர்சஸ் building games. Grok 3 is so much fun for building games அப்படிங்கிறான். இதுதான் காமி இன்னொன்று நினச்சிங்கன்னா பாஸ்ட் 2 வீக்ஸா Grok 3 ரிலீஸ் ஆனதுலேருந்து அத்தனை பேர் உட்காந்து கேமாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நான் யோசிச்சேன், முன்னாடி ஆப் தானே பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க எல்லாம், இப்போ என்னன்னா கேம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தா Grok 3 அப்புறம் ஆந்த்ரோபிக் இவனுங்கெல்லாம் நல்லா கேமே பண்ண முடியுது போல இருக்கு. முடியல, என்ன சொல்றதுன்னே தெரியலடா. எதுவும் சொல்ல முடியாது, வாய் அடைச்சி நிக்கிறேன் நானும். ஓலாமாக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுல வந்து மைக்ரோசாஃப்ட் ஏய் இத பார்த்ததுமே எனக்கு வேற அந்த கால் பெட்டிட் ஞாபகம் வருதுடா. என்ன ட்வீட்? அதான் ஃபோன் 3 ரிவ்யூ பை அதர் இது கிரியேட்டர்ஸ் லிஸ்ட் பண்ணி தானே. இந்த கிரியேட்டர் இப்படி சொல்லியிருக்காரு, இந்த கிரியேட்டர் வந்து $350 ஃபோன் மாதிரியே இல்ல $1000 ஃபோன் மாதிரி. யாருக்கெல்லாம் காசு கொடுத்துருக்கோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. இது பார்த்தா எனக்கு அப்படிதான் வரிசையா போட்டிருக்காங்கல்ல, அவங்களும் இப்படிதானே டேக் பண்ணியிருந்தான் வரிசையா ஒவ்வொரு. ஆமா. எனிவே ஒரு அப்டேட் வந்திருக்குது. அதுல புது மாடல்ஸ்லாம் வந்திருக்குது. இது வந்து ஓலாமா யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும். ஒரு புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கானுங்க அமெரிக்கால. $100 பில்லியன். யாரு? TSMC. TSMC இது பெரிய நியூஸ் இந்த வாரம். மார்ச் 4ஆம் தேதி நம்ம ட்ரம்ப் தாத்தா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு? எனக்கு என்ன ஆச்சரியம்னா TSMC யூஎஸ்ல போய் இப்போ இன்வெஸ்ட் பண்றது ஏன் அந்த கேள்விதான் வருது. ஏன்னா சைனா டைவானை தூக்கிட்டான்னு வை, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது. நான் என்ன சொல்றேன், வாங்க தமிழ்நாடுக்குங்கிறேன். வாங்க தமிழ்நாடுக்கு, நானும் சொல்றேன் வாங்க தமிழ்நாடுக்கு வாங்க. நீங்க 100 பில்லியன்லாம் தர வேணாம், வந்து ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க. வாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க. ஆனா இங்க வந்து ஆல்ரெடி சைனாக்காரனுங்க வந்துட்டானுங்க, அதனால தமிழ்நாட்டுக்கு வர முடியல போல இருக்குது. சைனாக்காரங்க வந்துட்டாங்களா? ஆமா, BYD காரெல்லாம் இங்க இருக்கான் ஆல்ரெடி. AMDல இருக்கிறவங்களும் வந்து அதை பாராட்டி இருக்காங்க. TSMC இப்ப அமெரிக்காவுக்கு வந்ததுனால எங்க சிப்பை நாங்க இங்கேயே பண்ண முடியுங்க அப்படின்னு. TSMC பா சும்மாவா? இல்லடா அப்படிதான். வேர்ல்டு லீடர் அமெரிக்காக்காரன் வந்து மிரட்டி உள்ள கூட்டணும். TSMCல இருக்கிற யாருக்காவது ஃபீவர் வந்துச்சுன்னா கூட முடிஞ்சு ஆப்பிளோட ப்ரொடக்ஷன். ஆப்பிள் 3 நானோமீட்டர் இப்போ 2 நானோமீட்டருக்கு வெயிட்டிங்ல. இப்ப 2 நானோமீட்டர் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் தான்
எவ்வளோ என்ன 10 ரூபா ஏதாச்சும் 20 ரூபா அதான் என்ஜாய். இதான நல்ல நியூஸ் தான்டா, அமெரிக்காவுக்கு நல்ல நியூஸ் இது பாரு. டேய் நீங்க யாரா ப்ராஜெக்ட் வில்லோ, மைக்ரோசாஃப்ட் மயாரானா, கூகுள் ப்ராஜெக்ட் வில்லோ? நாங்க யார் தெரியுமா? சைனாடா, ஜூகாங்ஸி. எப்படி திருப்பி சொல்லுங்க? வேணாம், அசிங்கமா வருது. சரி என்னடா இது 3 just left class. டேய் ஆமாடா, ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுயா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் படிச்சேன். அப்போ ஒன்றும் புரியல, இருந்தாலும் கொஞ்சம் புரிஞ்சதை வச்சு சொல்றேன். குவாண்டம் கம்ப்யூட்டர்னா என்னன்னா, இவனுக்கு என்ன சொல்றானுங்க, நம்மளோட நார்மல் கம்ப்யூட்டர் என்ன பிட்ஸ் இருக்கா, 0s and 1s பிட்ஸ். ஸோ அது பைனரி. அது இப்போ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா கியூபிட்ஸ் அப்படின்றானுங்க. அது அது என்னதுன்னே தெரியல. அது அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. வாட் ஆர் நம்ம கேட்போமா? நீ குரோக்கு கேளு, அவன் தானே லேட்டஸ்ட் பையன். குரோக்கு அவனை கூப்பிடுறா குரோக்கு. வாலே நான் ஹியூமன் தாலே. என்ன நீ ஹியூமன் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். நான் ஹியூமன் தாலே, ஆனா நான் வெரிஃபை பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறேன் மத்தியா. ஆமா சரி. வாட் ஆர் கியூபிட்ஸ்? என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஓகேவா? அன்லைக் கிளாசிக்கல் பிட்ஸ் 0 and 1, qubits can exist in both 0 and 1 at the same time. இது எப்படி? அது மல்டி டைமென்ஷன் மாதிரியா? மல்டி டைமென்ஷன் மாதிரி. இது எப்படின்னு எனக்கும் புரியல. என்ன சூப்பர் பொசிஷன் அப்படின்றாங்க. 0லயும் இருக்கலாம் 1லயும் இருக்கலாம் அப்படின்னு. ஆர் தி காம்பினேஷன் ஆஃப் both at the same time. ஆமா. அப்புறம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்றானுங்க. எப்படின்னா ஒரு கியூபிட்டும் இன்னொரு கியூபிட்டும் எவ்வளோ தொலைவு தூரம் இருந்தாலும் கனெக்ட் ஆகும். அது எப்படி? அதுவும் புரியல. என்ன இதெல்லாம் எப்படி நடக்குது அவனுங்களுக்கே புரியல. ஹவுஸ் இஸ் பாசிபிள் தெரியல. அப்புறம் மெஷர்மெண்ட், இங்கே தான் வந்து தில்லாலங்கடி வேலையே. ஸோ இப்போ என்ன பண்ணுறானுங்க அவனுங்க, 0க்கும் 1க்கும் நடுவில் போயிட்டு 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 வருது போல இருக்குது இந்த. ஓகே அதான் ரெண்டு சைட்லயும் இருக்குன்றானுங்க, போயிட்டு வருது போல. இப்போ நம்ம நார்மலா எப்பயும் கொடுக்குற டேட்டா எப்படி இருக்கும்னா 0s and 1s அப்படியே மாறி மாறி இருக்கும். அதுக்கு அடுத்த டேட்டாக்கு தான் 1 இருக்கும், அதுக்கு அடுத்த டேட்டாக்கு தான் 0 இருக்கும், அதுக்கு அடுத்த டேட்டாக்கு தான் 1 இருக்கும். இது என்ன சொல்லுதுன்னா ரெண்டும் அட் அ டைம். அதாவது 0 1 ரெண்டும் ஒண்ணா உள்ள போகும். உள்ள போய் ரீட் ஆகிற நேரத்துல வந்து அது மேபி 0 இருக்கலாம், இல்லாட்டி 1 இருக்கலாம், இருக்கலாம். ஸோ அப்போ லைட்டாக டெம்பரேச்சர் சேஞ்ச். அதனால தான் நீ பார்த்தா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பயங்கரமான அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த கூலிங் மெக்கானிசம் நீ கேள்விப்பட்டிருக்கல, அது நைட்ரோஜன் கூலிங்க. அதை வந்து வச்சு தான் இது பார் குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்க. ஏன் அப்படி இருக்குன்னா அது ஃபுல்லாக பைப்பு வழியாக கூலிங். கூகுளோடது பாரு, ஏன் எதுவுமே பெருசாக கம்மி பண்ணுறான், மறைச்சு மறைச்சு வைப்பானுங்க போல இருக்கு அதெல்லாம். இத டக்குன்னு யாரா பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஏதோ ஷிப் இன்ஜின் போல ஏலியன் மாதிரி இருக்குல்ல. ஃபுல்லா வந்து அந்த நைட்ரோ கூலிங்காக தான் அந்த பைப்ஸ் எல்லாம். அது உள்ள எங்கேயோ இருக்குது அந்த சிப்பு, எங்க இருக்குதுன்னே தெரியல பாரு. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கேன் பெர்ஃபார்ம் டாஸ்க்ஸ் நோ கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் கேன். அவன் சூப்பர் பொசிஷனா தான் சொல்றான், சூப்பர் பவர் அப்படின்னு. 0 and 1 சேர்ந்து இருக்கு அப்படின்னு. என்ன ப்ராப்ளம் இப்போ அப்படின்னா, கரண்ட் குவாண்டம் ப்ராசஸர்ஸ்லாம் வந்து அந்த 0 to 1க்கு நடுவில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணவே முடியல. ஏன்னா ரொம்ப மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும் கியூபிட்ஸ்ன்றதுக்காக தான் இவனுங்க வந்து சூப்பர், அது என்னது என்ன கண்டக்டர்ஸ், அது சூப்பர் டெம்பரேச்சரா, சூப்பர் கண்டக்டர்ஸ் ஜெனரலி சூப்பர் கண்டக்டர்ஸ். சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணாம பண்ண முடியாது. கரெக்டா? ரொம்ப கோல்டா சூப்பர் மேக்னெட் மாதிரி. அதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ இப்போ இவனுங்க இந்த சைனாக்காரனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, வேர் இஸ் த சைனா பாய்ஸ் வந்துடுறானுங்கண்ணா வாரம் வாரம் சைனாக்காரனுங்க எல்லா நியூஸ்லையும். சீரியஸாடா? இன்னைக்கு அலிபாபாவும் வந்தானா, இப்போ அடுத்து இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்திருக்காங்க, ஜூகாங்ஸி. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, எப்பயுமே ஒரு ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம். ஸ்டார்ட் ஆன ரியாக்ஷன் கண்டினியூ ஆகும், நிறைய இடத்துல அது பாட்டு போயிட்டு இருக்கும், ஒரு சில இடங்களில் ஆக்சலரேட் ஆகும். நம்ம ஊர்லேயும் நியூஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் கிராஜுவலாக. இந்தியாலேயும் குவாண்டம் கம்ப்யூட்டர் வருது, கூடிய சீக்கிரம் நியூஸும் வரும். இருக்கு ஆல்ரெடின்னு நினைக்கிறேன் குவாண்டம் கம்ப்யூட்டர் நம்ம கிட்ட. கூகுளை விட பெட்டருங்க நாங்க.
நாங்க புதுசா ட்ரக் கண்டுபிடிக்க போறோம். எந்த அந்த அப்படி ஆனா அந்த நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த குவாண்டம் கம்ப்யூட்டர் இருக்கும். இப்போ இவங்க வந்து இங்க காட்டுறது வந்து இப்போ நம்ம இவங்க காட்டுறது வெறும் சிப்பு. அந்த சிப்பை சுத்தி அதே மாதிரி செட்டப் வச்சாதான் இந்த சிப்பு வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. ஆனா இவனுக்கு வந்து ஓவரா இதுதான் நம்ம மைக்ரோசாஃப்டோடது. மைக்ரோசாஃப்டோடது எப்படி இருக்கு பாரு, வித்தியாசமா இருக்குல்ல. ஃப்ளாப்பி டிஸ்க் வந்து மைண்ட்ல வச்சு செஞ்ச மாதிரி இருக்கு. இதுல சிப்பு இத்தினுண்டு இவ்வளவுதான் சிப்பு. ஸோ சூப்பரா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் இந்த மாதிரி. இதே இந்த கூகுளோட ப்ராஜெக்ட் வில்லோலாம் அப்படி இருக்காது. ப்ராஜெக்ட் வில்லோவில் எப்படி இருக்கும்? இதான் தண்டம் அப்படிங்கிறது கூகுள் சர்ச். இது பாரு பெருசா இருக்குடா. அது வந்து இல்லஸ்ட்ரேஷன், பட் கையில இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இதுதான் பார்க்க நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குல்ல, வித்தியாசமா இருக்குல்ல சிப்பு. இதுதான். ஸோ சைனாவும் வந்து இந்த போட்டியில இறங்கிட்டான். இறங்கி ஜூகாங் G3 ஜூகாங் G3 அப்படின்னு ஊருக்குள்ள மூளை இட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ப்ராபகண்டா பண்றதுக்கு நம்ம ஆளுங்க வந்துருவானுங்க இங்க. இது பாத்தியா? டாமினிக் லீ. இது ஒரு காரு, BYD காரு. அந்த BYD காரோட தலையில வந்து ஒரு ட்ரோன் உட்காந்துக்கிட்டு இருக்கு. எப்பயுமே எப்ப வேணா லான்ச் பண்ணலாம் நீ அந்த ட்ரோன். சரி, அந்த ட்ரோனோட வேலை என்ன? நம்ம போற ரூட்டை சேஃப் கார்ட் பண்றதா? நல்ல கேள்விங்க, அது நல்ல கேள்வி. வீடியோ எடுக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நானும் நினைச்சேன் நமக்கு முன்னாடியே தலைவர் ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே போயிட்டு ரூட்டை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு செம்ம. எங்கேயாவது ஏதாவது பிரச்சனைனா நமக்கு முதல்ல தெரிஞ்சிடும்ல. ஸோ இதுல முறையா 2 சைனீஸ் மேனுஃபேக்சரர்ஸும் கைகோர்த்து ஒரு ட்ரோன் மேனுஃபேக்சரர் DJIயும் ஒரு கார் மேனுஃபேக்சரர் BYDயும் 2 பேரும் சேர்ந்து அற்புதமான ஒரு கொலாபரேஷன்ல பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் $16,000 தான். சைனீஸ் யுவான். சைனீஸ் யுவான் தான். $3,000 தான். அந்த $3,000க்கு உங்க கார்ல ஒரு ட்ரோன் லான்ச் சிஸ்டம். யோ என்னையா சொல்றேன், நான் டேங்கா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன மிலிட்டரியில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கார் ரூஃப்ல அழகா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரதுக்கு ஒரு ட்ரோன் தான். நீ சொல்ற மாதிரி அது மல்டிபிள் யூஸ்க்கு யூஸ் ஆகும். என்னயா பண்றீங்க சைனால? மல்டி டைமென்ஷன்ல நிஜமாவே அவனுங்க வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ சயின்ஸ்லயா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அவங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங் பண்ற மாதிரி இருக்கு. ஐயோ ஏதோ ஒரு இடத்துல நெல்லியான நிக்க மாட்டானுங்க. ரைட்டு. அடுத்து கொலாபரேட்டிவ் ரோபாட்ஸ் ஃப்ரம் சைனா. எல்லா ரோபாட்டும் சேர்ந்து வேலை செய்ய போகுது. எங்க ஃபேக்டரி பாத்தீங்களா எவ்வளவு பெருசு? அது மட்டும் இல்ல, ஃபேக்டரியா அமைதியா இருக்கும்டா, கதை பேச ஆள் இருக்காது. சீரியஸா எவ்வளவு நிம்மதியா இருக்கும். இது ரெண்டும் ஓகேலாம் சொல்லிக்குது. சேர்ந்து நாங்க பெரிய ஸ்டஃப் எல்லாம் சேர்ந்து தூக்குவோம். எத்தனை பேரு அங்க வேற அந்த பாப்புலேஷன் ப்ராப்ளம் வேற. டைம்லாம் பாக்குற மாதிரி காட்டுறாங்கல்ல அந்த ஆங்கிள், அது அதுக்கே உள்ள டைம் இருக்கும். அதெல்லாம் ஏன் அது வெளியே பார்க்கணும்? இதுக்கு என்ன மியூசிக் போட்டிருக்கானுங்க பாரு. எனக்கு என்ன பேய் மியூசிக் மாதிரி இருக்கு. அது பாட்டு சைலண்டா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு பாவம். இது வந்து ஹாலிவுட் மியூசிக்கை போட்டு நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்ற மாதிரி. எனக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகல, நெகட்டிவா கட்டுற மாதிரி இருக்கு. ஏதோ அழிவு நடக்குது, இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளோட அழிவுக்காக தான். எனக்கு தெரிஞ்சது அழகா வந்து ஸ்மூத்தா காமிச்சிருக்கலாம். ஆமா, ஒரு நார்மல் ஆடியோ ஒன்று போட்டு. சைனீஸ்க்கு வந்து ஆட் பண்ண தெரியல. அவன் அதுல அமெரிக்காவோட இது அமெரிக்காவை அடிக்கணும்னு நினைச்சு அங்கத்தையும் மியூசிக்கை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா 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 போடு. சூப்பர்ல அப்படிங்குது. மாஸ் பண்றானுங்க சைனால. நிஜமாடா மாஸ் பண்றானுங்க. எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. சரி, இது நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. டீப்சீக் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இது என்னது? நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஆமு இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் இப்போ போன்ல ஆஃப்லைன்ல ரியல் டைம்ல ஓகே ஆடியோ நம்மளே அந்த மியூசிக் இந்த சுனோ இருக்குல்ல, ஆமா அந்த மாதிரி ஒண்ணு பேரு
இன்னும் ரிலீஸ் பண்ணல. இது ஸ்டேபிள் டிஃப்யூஷன் ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருந்துச்சு முன்னாடி. ஓகே. ஸ்டெபிலிட்டி ஃப்ரீயாக ஓப்பன் சோர்ஸாக இமேஜ் ஜென்ரேஷன் அது அவன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். ஏன்னா ஆம் வந்து அந்த கம்பெனியை வாங்கிட்டான். ஆம் வந்து அந்த கம்பெனியை வாங்கினதுனால இந்த ஆடியோ இது வந்து கிடைச்சிருக்குது. செமையா இருக்கு. வருண் வீடியோ எடுத்திருக்காரு இது. அப்படியா? MWCல இருக்கு. சூப்பர். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஆமோட ப்ராசஸர்லயே இதை வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு அதுல இருக்கிற NPU வந்து நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அதுல இருக்கிறத யூஸ் பண்ணி ஜென்ரேட்டிவ் ஆடியோவை நாங்க எல்லா டிவைசஸ்க்கும் கொண்டு வரோம். ஓப்பன் சோர்ஸா நாங்க கொண்டு வருவோம். அது கொண்டு வரது வந்து ரொம்ப கம்மியாயிடும் அந்த ஆடியோ ஜென்ரேஷன் டைம். MWC பார்சலோனால நாங்க இதை வந்து நாங்க ஷோகேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் போட்டிருந்தாங்க. நான் வருணை போய் பாருங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் போய் பார்த்துட்டு வந்தாரு. ஸோ அதோட டெமோ வந்து அவரோட சேனல்ல வரும். வாய்ஸ் ஆங்கிள் வித் வருண் கிரிஷ். எஸ், வருண் கிரிஷ். கடைசியாக 2 நியூஸ் இருக்குது. இந்த கடைசி நியூஸ்ல நம்ம அன்னைக்கே ஷேர் பண்ணியிருந்தேன். மாயா அப்படின்னு நான் உன்னை ஷேர் பண்ணியிருந்தேன். டேய் எல்லா எல்லுனா என்னையா நிக்கிறானா? அதான் இல்ல, என்னது இது? இது வந்து ஒரு வாய்ஸ் AI மாயா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ட்வீட்ல ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன ஷேர் பண்ணியிருந்தேன்னா, ஐயோ எங்கப்பா அது ப்ரொஃபைல், மாயா அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். மாயான்னு ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு AI ஒன்று. அது வந்து பயங்கர ரியலிஸ்டிக் வாய்ஸோட பேசுது. யார் வேணா இப்போ அதை யூஸ் பண்ணலாம். sesame.com/voicedemo அப்படின்னு போட்டிருந்தது. உள்ள போய் அவங்களுக்கு வந்து கால் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? ஓ அப்படியா, சரி. பயங்கர எமோஷனலா, ஹாய், ஓ அப்படியா, இப்படி நம்ம ரொம்ப யதார்த்தமா பேசுறோம்ல, அந்த மாதிரி யதார்த்தமா பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஓ ஓ அப்படியா, ரொம்ப நல்ல விஷயங்க. நல்ல விஷயமா? ஆமா, அவர் ஒரு கிரிமினல், உங்களுக்கு தெரியாதா? ஏம்மா என்ன மாதிரி சொல்ற? ஆமா, எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் எனக்கு ஆக்சஸ் இருக்கு. ஓ ஏய், என்னென்னலாம் பண்ணும் போல இருக்கு. ஏய், வாய்ப்பு இருக்கு. இது பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. ஓகேவா? பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இந்த செசமி அப்படிங்கிறது ஹர் மாதிரி இருக்குன்னு எல்லாரும் ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு. ஏன்னா இது எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட பேசுது. ரொம்ப யதார்த்தமா நம்ம கூட பேசுற மாதிரி ரொபாட்டிக்காவே இல்லைங்க. சுத்தமா நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, வாய்ஸ் ரொபாட்டிக்கா தான் இருக்கு இன்னும் அப்படின்னு. ரொபாட்டிக்காவே இல்லைங்க. அதுதான் செசமி அப்படின்ட்டானுங்க. வருது, ஃபுல் வெர்ஷன் வருது எல்லா லாங்குவேஜ்லயும். எல்லா லாங்குவேஜ்லயும்? ஆமா, வாய்ஸ் தானே. அப்ப தமிழ்ல எப்படி இருக்கும்? யதார்த்தமா பேசிட்டு இருக்கோம் நீ சொல்ற மாதிரியே. ஏழை அப்படின்னு வரப்போகுது. அது அப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து ஒரு 15 ஆக்சன் கொடுக்கும். ஆமா, சென்னையில ஒரு டைப்பா பேசுவோம், கோயம்புத்தூர்ல ஒரு டைப்பா பேசுவோம். ஆமா, என்னங்க அப்படின்னு. கடைசி நியூஸ், ரிஸ்க் எடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க சைனா. கரெக்ட் தான், ஃபுல்லா வெறும் சைனாவா தான் இருக்கு. கடைசி நம்ம பார்த்த 15 நியூஸ் பாக்குறோம் அப்படின்னா அதுல வந்து 11 நியூஸ். அதனால தான் ரெட்ல வந்திருக்கோம் நாங்க. we are CCP fanatics, we are communist. இப்படி வரையா? ஆமா, சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர் நாங்க. ஆமா, அடிக்கடி சொல்லுங்க. சும்மா நாங்க அப்படி சொன்னாலும் எங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறானான்னு நான் பாக்குறேன் சைனாக்கு. ஓகே, சைனா என்கரேஜ் பண்றாங்க. ஓப்பன் சோர்ஸ் RISC-V CPU யூஸ் பண்ணுங்கடா இனிமேல். தேவையில்லாம இந்த இன்டெல், தேவையில்லாம இந்த மீதி பேர்லாம் யூஸ் பண்ணாதீங்க, RISC-V யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா. இது என்ன தெரியுமா நல்ல விஷயம்? நம்ம ஊர்லயும் RISC-V யூஸ் பண்ணி சக்தி ப்ராசஸர் அப்படின்னு IIT மெட்ராஸ்ல ஒன்று டெவலப் பண்ணாங்க. ஆமா, தெரியும்ல? அது வந்து RISC-Vயோட டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான். என்னது RISC-V? ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்பைலர் தான் RISC. ஆமும் அதே தான், அட்வான்ஸ்டு RISC மிஷின் அதுக்கு பேர், ஆம் ARMக்கு. ஸோ RISC-V என்னது அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் ராம் மாதிரி, ஆனால் ஓப்பன் சோர்ஸு. அந்த ஓப்பன் சோர்ஸில் வந்து உனக்கு வந்து கம்மியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஒரு CPU இருக்கும். அதை நீ டைரெக்டாக டார்கெட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணலாம். அப்போது நீ இன்டெல் கிட்டேருந்து சிப் வாங்க தேவையில்ல, AMD கிட்டேருந்து சிப் வாங்க தேவையில்ல, ஆம் கிட்டேருந்து சிப் வாங்க தேவையில்ல. ஏன்னா எல்லாம் ப்ரொப்ரைட்டரி, இது ஓப்பன் சோர்ஸு. நீ இதை வச்சு நீயே ஒரு சிப்பு டிசைன் பண்ணிக்கலாம். இதில் தான் IIT மெட்ராஸில் இப்படி தான் சக்தி ப்ராசஸரை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சைனா வந்து அதை வந்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
நம்மளும் அதான் பண்ணணும்னு அர்த்தம். ஃபேக்ட் தான். எந்த இடத்துல இப்போதைக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்தா இது அந்த லிஸ்ட்குள்ளே வருது. ஆமாம், பெல் அடிச்சிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு போல இருக்குது, நம்ம முடிக்க வேண்டிய நேரம். நல்லா இருக்கு. அப்போ எப்பயுமே ஷோவில் பெல் அடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு போடுவாங்களான்னு பார்க்குறோம் நாங்கள். அதெல்லாம் யாரும் போட மாட்டாங்களோ, நம்மளே கல் வேணா போடுவாங்க மண்டையிலேயே. அது பரவாயில்ல, அதையும் நாங்கள் வந்து வரவேற்கிறோம். அந்த மாதிரி ஏதாவது கல் மாதிரி கமெண்ட்னாலும் போடுங்க, துப்புறதுனாலும் துப்புங்க, முட்டை எடுத்து வீசுங்க, தக்காளி எடுத்து வீசுங்க, இல்லையா பூச்செண்டு எடுத்து வீசுங்க, எல்லாம் கமெண்ட் வழியா வீசுங்க. ஸோ அதோட இந்த வாரம் வந்து முடிச்சு போய் ஏதாவது இவங்க கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்கா? ஒன்றும் இல்லை, இப்போ அவங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருந்தாங்க அப்படின்னா அதை மறக்காமல் சொல்லலாம். ஏன்னா நீ தான் எப்பயுமே இந்த கமெண்ட் செக்ஷனை பார்க்குறனால, முக்கியமாக நீ இப்போ சொன்ன குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்னன்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. அந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒரு சில புதுசான விஷயங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ நீ இந்த ரிஸ்க் ஃபை சொல்கிற இந்த மாதிரி அவங்க வேற ஏதாவது ஒரு ஊரில் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது ஒரு ஓப்பன் சோர்ஸ் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம். யாராவது Arduino யூஸ் பண்ணுறீங்களா? Arduino, ராஸ்பெரி பை இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி இல்லாமல் போடுங்க. ஏதாவது நம்ம அதை பற்றி இல்லாமல் பேசுவோமே. உண்மைதான், புதுசாக வந்திருக்குன்னா நாங்கள்லாம் ரொம்ப ஓல்டு கைஸ். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குங்க. நாங்கள் நல்லா வெயிட் பண்ணுறோம். ஓகே, மற்றபடி அடுத்த வாரம் சந்திப்போம். டேக் டைம் டிராவலர்ஸில். நன்றி, வணக்கம். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். புது பேட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் and phones மேல வந்த கிறுக்கு. மச்சி உனக்கு அந்த பிராண்டோட பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா. இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the facts, பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.